அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், கொள்கைகளை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ப வேண்டிய கொள்கைகளில் முக்கியமான ஒரு விஷயம் 48வது வந்துள்ளது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் சில நபர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அதில் முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முழு உம்மத்திற்கும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அதை பற்றி ஹதீஸ்களில் வந்துள்ளது. மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற நபிமார்களின் உதவியை நாடி செல்வார்கள். அச்சமயத்தில் அவர்களுக்காக பரிந்துரை செய்யும் உரிமை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்குவான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நபிக்கிட்ட சொல்லி மன்றாடுவாங்க. அல்லாஹ்விடத்தில் முறையில் முதல்ல அவங்க மன்றாடுவாங்க. பிறகு அவங்க தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போகலாம்னு சொல்லி. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் சென்று மன்றாடுவாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னால் சிபாரிசு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு நபியிடமாக சென்று எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நபிமார்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து விட்டோம், அதனால் எங்களால் அல்லாஹ்கிட்ட சிபாரிசு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க, பரிந்துரை செய்வார்கள். அடுத்து 49வது விஷயம், நம்மை அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு முன்பாக, நம்முடைய உடலை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாமே ரூஹா இருந்த சமயத்தில், உயிராக இருந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்றுபடுத்தி நம்மிடத்தில் ஒப்பந்தம் வாங்கினான். அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் வாங்கினான். இதை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று கூறப்படும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்களில் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு பூமிக்கு வந்தார்களோ அச்சமயம் வாடி நோமான் என்ற இடத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியிடமிருந்து ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். வாடி நோமான் என்பது அரஃபா மைதானம் என்று பெயரில் அறியப்படுகிறது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட ஆரம்பத்திலேயே ஒரு ஒப்பந்தம் வாங்கியிருந்தான். சரிங்களா? அடுத்ததாக கொள்கைகளில் நம்ம அறிய வேண்டிய 50வது ஒரு விஷயம், சுவனத்தில் நுழைபவருடைய எண்ணிக்கை, நரகத்தில் நுழைபவருடைய எண்ணிக்கை ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். அந்த எண்ணிக்கையில் கூடுதல் குறைவு இருக்காது. இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், அதில் வாழக்கூடிய மனிதர்களை படைத்தவனும் அவன்தான். எனவே அவர்களில் யார் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், யார் நரகத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை முடிவு செய்யும் அதிகாரமும் அவன் ஒருவனுக்கே உரியது. புரியுதுங்களா? சொர்க்க நரகத்தை படைத்ததும் அல்லாஹ் தான், இந்த சொர்க்க நரக மனிதர்களை படைத்ததும் அல்லாஹ் தான். இப்போ இதில் முடிவு செய்யக்கூடிய ஆற்றலும் முடிவு செய்யக்கூடிய தகுதியும் அவன் ஒருவனுக்கே இருக்கிறது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்ததாக 51வது விஷயம், இதே மாதிரி எப்படி சொர்க்க நரகத்துடைய நுழைபவருடைய எண்ணிக்கை, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ் அறிந்திருக்கிறானோ, அதே போன்று படைப்பினங்கள் எதை செய்வார்கள் என்பதையும் அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இலகுவாக அடைந்து கொள்கின்றன. முடிவுகளை வைத்தே செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் நர்பாக்கியசாலியாக நல்லவராக ஆகிவிடுகிறார்.
அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் துர்பாக்கியசாலியாக தீயவராக ஆகிவிடுகிறார். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். குரானிலேயே வந்திருக்கிறது, வமா தஸ்புத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. உலகத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அந்த இலையும் கீழே விழுவதில்லை. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்திருக்கிறான். மக்கள் மறைக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு விளங்கி இருக்கிறான், அறிந்திருக்கிறான். அடுத்ததாக நம்ம நம்ப வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் 52வது கொள்கை, விதி, ஏற்பாடு, நிர்ணயம் இவற்றை அல்லாஹ் தன் படைப்பினங்களில் தன்னுடைய ரகசியமாக வச்சிருக்கான். தக்தீர் என்பது ரகசியமானது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். இறைவனுக்கு நெருக்கமானவரோ அல்லது அவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கோ கூட அதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எழுதியிருக்கிற தக்தீரை யாராலையும் அறிய முடியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியம், அல்லாஹ் மட்டும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இப்போ விதி என்று சொன்னால் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முழு உலகத்திலும் எதுவெல்லாம் நடந்து விட்டதோ, எதுவெல்லாம் நடக்கிறதோ, எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலேயே நன்கு அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வின் இந்த அறிவுக்குத்தான் தக்தீர், விதி என்று கூறப்படும். சரிங்களா? 3 காலங்களுக்குள் உள்ள விஷயம், ஆரம்ப காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது 3 காலத்திலும் என்னென்ன நடக்குங்கிறத அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். இந்த அறிவுக்கு பேர் தான் விதி. சரிங்களா? அல்லாஹ்வுடைய விதியை உலகத்தில் வேற யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிந்திருக்கிறான். அடுத்ததாக 53வது விதி, 3வது கொள்கை, விதி சம்பந்தமாக சிந்திக்கிறது, ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்கிறது இழிவுக்கு வழிவகுக்கும். முக்கியமான ஒரு விஷயம், விதி சம்பந்தமாக, தக்தீர் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நம்மளை நிராசையாக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக்கிறோம். இறை சட்டங்களுடைய வரம்புகளை மீற வைக்கும். சரிங்களா? அதுதான் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இப்படியே நம்ம நினைக்கிறது என்ன ஆயிரும், பாவம் செஞ்சுட்டாலும் என்ன நினைப்போம், தக்தீர் அப்படின்றோம். இப்போ அப்புறம் என்ன ஆகும், நம்ம ரொம்ப பாவம் செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணிடுவோம், ரஹ்மத்தை விட்டு நிராசையாயிரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாயிரும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு அல்லாஹ் இப்படி தான் முடிவு செஞ்சுட்டான், நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு அதை இப்படி தான், நான் நரகத்துக்கு தான் போவேன். இப்படிப்பட்ட பேச்சு, இப்படிப்பட்ட சிந்தனையை நம்மள்கிட்ட உருவாக்கிவிடும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் சிந்திக்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது, சந்தேகப்படுறது, இதை விட்டு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் விதியை அறிந்து கொள்வதையும் அது குறித்த அறிவையும் தன் படைப்பினங்களை விட்டு மறைத்து விட்டான். அல்லாஹ் தஆலா அந்த இல்மை மறைச்சிட்டான். சில இல்முகளை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான், சில இல்முகளை அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். இப்போ இந்த விதி சம்பந்தமான இல்மை அல்லாஹ் தஆலா மறைச்சி வச்சுருக்கான், ரகசியமாக வச்சுருக்கான். அதன் கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க, அல்லாஹ்வும் தடுத்திருக்கான். சரிங்களா? விதி சம்பந்தமாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, உலகத்தில் நடக்கப் போகின்ற அனைத்து விஷயங்களையும் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹு தஆலா லௌஹே மஹ்ஃபூலில் எழுதி வைத்து விட்டான். எவை நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ அது கண்டிப்பாக நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல நிலைமைகளும் கெட்ட நிலைமைகளும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்தே ஏற்படுத்துகின்றான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதனால் பெருமையோ அகம்பாவமோ கொள்ளக்கூடாது. நல்ல விஷயம் நடந்துருச்சு, வியாபாரத்தில் லாபம், எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது, திறமை ஓவராக இருக்குது, மக்கள் எல்லாரும் புகழ்கிறாங்க நம்மளை, அதனால் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியே மோசமான நிலைமை ஏற்பட்டுருச்சு, ஒரே நஷ்டம், பிரச்சனை, தோல்வி, அப்பையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நிராசையாகாமல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? அடுத்து ஒருவருக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், நான் இன்னதை செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது, அதை செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காதுன்னு சொல்லக்கூடாது. மாறாக தக்தீரில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லணும்.
உலகத்துடைய காரியங்களை உலகத்துடைய செயல்களோடையே இணைக்கக்கூடாது. உலகத்துடைய காரியங்கள் அல்லாஹ்வுடன் இணைக்கணும். உலகத்தில் நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் அல்லாஹ்வோட இணைக்கணும். அதை விட்டுட்டு இந்த காரியம் இப்படி ஆனதுனால அந்த காரியம் அப்படி ஆயிருச்சு, இது இப்படி ஆயிருந்தா அது அப்படி ஆயிருக்கும், உலகத்துடைய காரியங்களை உலகத்தோட இணைக்கிறது கூடாது. அது தக்தீரை மறுப்பதாக ஆகிவிடும். இது எல்லாமே உலகத்துடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய முடிவின்படி நடக்கிறது. அல்லாஹ் எழுதிய தக்தீரின் அடிப்படையில் நடக்கிறது என்று நம்ப வேண்டும். இது தக்தீர் சம்பந்தமாக நம்ம அறிய வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கை. முந்தைய சமுதாயம் அழிந்து போனதுக்கு முக்கியமான காரணமே அவங்க விதியை பற்றி அதிகமாக பேசினாங்க, விதி சம்பந்தமான அதிகமான விவாதங்கள் செஞ்சாங்க. அதன் காரணமாகவே அவர்கள் அழிந்து போனார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமிதியில் கூட இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. விதி சம்பந்தமாக குறித்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்ற குதர்க்கமான கேள்விகளை கேட்கக்கூடாது. ஏனெனில் பொதுவாக தேவையில்லாமல் அதிகமான கேள்விகள் கேட்பதை அல்லாஹ் தடுத்திருக்கான். கேள்வி கேட்கிறத அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தஸ்ஸுக்கும். அதிகமான விஷயங்களை கேள்வி கேட்காதீங்க, அது உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஏங்க, கேள்வி அதிகமாக கேட்கறதுனால என்ன ஆயிரும், அது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுருச்சு, அது உங்களுக்கு சொல்லப்பட்டுட்டாலே என்ன ஆயிரும், அதுவே உங்களுக்கு கஷ்டமாக மாறிவிடும். அதனால் தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்கன்னு ஹதீஸ் குர்ஆன்லேயே வந்திருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 3 காரியங்களை வெறுக்கிறான். ஒன்றாவது தேவையில்லாத பேச்சு பேசுறது, ரெண்டாவது பொருளக்களை வீண் விரயம் செய்கிறது, மூணாவது அதிகமாக கேள்வி கேட்கறது. திருமிதியில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அடுத்ததாக நாம் 54வது விஷயம். இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் யாருக்கு அல்லாஹ் தஆலா ஒளி பெற்ற உள்ளத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்காண்டி உள்ள விஷயமாகும். சரிங்களா? யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒளியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். உள்ளம் ஒளி பெற்ற இறைநேசர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பற்றி தான் இதுவரை நாம் கூறினோம். கல்வியில் தேர்ச்சி பெற்ற உறுதிமிக்க சான்றோரின் வழி இதுவே ஆகும். ஆக இந்த தக்தீருடைய விஷயங்களில் குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உள்ளத்தால் ஏற்று இதில் எந்த விதமான நெருடலும் இல்லாத நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைத்து மரணிக்க செய்வானாக. ஆமீன்.